வெல்கம் டு லா சாட்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க டாபிக் பாஷ் ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013. இதை இப்படியும் சொல்லலாம்: செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ், ப்ரிவென்ஷன், ப்ராகிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ஆஃப் 2013. வாங்க டாபிக்குள்ளே போகலாம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் இந்த ஆக்டை எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, The Ministry of Law and Justice has passed the act on 22nd April 2013. ஆனால் இது எப்போ ரூலுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9th of December 2013. இந்த ஆக்டோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ். வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்துறதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காகவும், செகண்ட் திங் ப்ரிவென்ஷன், அதாவது அதை தடுக்கிறதுக்காகவும், தேர்ட் திங் தீர்வு காண்றது, ரெட்ரெசல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இதுதான் இந்த சட்டத்தோட மெயினான ஆப்ஜெக்டிவ்ஸாக கருதப்படுது. பாலியல் துன்புறுத்தல், அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பற்றி ரொம்பவே எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த பாஷ் ஆக்டில். செக்ஷன் 2N என்னன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷுவல் ஆக்ட் அப்படின்றது sexual harassment which includes unwelcome acts and unwelcome behavior. அதாவது டைரக்டாகவும் இருக்கலாம், இல்லைனா இம்ப்ளிகேஷன்ஸ் மூலியமாகவும் இருக்கலாம். அப்போது அன்வெல்கம் ஆக்ட்ஸ் அண்ட் பிஹேவியர்னால் என்ன அப்படின்றதையும் இந்த இடத்துல ரொம்பவே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்ஸ். செகண்ட், டிமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃப்ளேவர்ஸ், மேக்கிங் செக்ஷுவலி கலர்ட் remarks, showing pornography or any other unwelcome physical, verbal, non-verbal conduct of sexual nature. Physical contact அப்படின்றது பிறர் விருப்பம் இல்லாமல் அவங்கள தொட்டு பேசுறது, மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ், அவங்கள பற்றி கமெண்ட் பாஸ் பண்ணுறது, நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஒல்லியாக இருக்கீங்க, குண்டாக இருக்கீங்க, கருப்பா வெள்ளையா, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது தான் மேக்கிங் செக்ஷுவலி கலர்டு ரிமார்க்ஸ்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் எ டிமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃப்ளேவர்ஸ் அப்படின்னா பாலியல் ரீதியாக இந்த டிமாண்ட் வைக்கிறது, நீ இது இப்படி செஞ்சே ஆகணும், அப்படி இல்லைனா ப்ளீஸ் எனக்காக இது ஒரு வாட்டி செய்யுங்களேன் அப்படின்ற மாதிரி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடாக அவங்கக்கிட்ட டிமாண்டோ ரெக்வெஸ்ட்டோ வைக்கிறதும் இந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது ஷோயிங் போனோகிராஃபி. இதையுமே இந்த இடத்துல ஆபாச படங்களை அவங்களுக்கு அனுப்புகிறதோ, இல்லை காட்டுறதோ, சைன் காட்டுறதோ, கெஸ்டர் பண்ணுறதோ, இது எல்லாமே இந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனி அதர் அன்வெல்கம் ஃபிசிக்கல், வேர்பல், நான் வேர்பல் கண்டக்ட் ஆஃப் செக்ஷுவல் நேச்சர். அதான் இவ்வளோ தூரம் சொல்லிட்டாங்களே, அடுத்தது இது என்ன இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்களை கண்ணடிக்கிறது, சத்தமாக கூப்பிடுறது, விசில் அடிக்கிறது, சூப்பர்னு சொல்கிறது, இது எல்லாமே கூட இந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை 3 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் அப்யூஸ், ரெண்டாவது வேர்பல் அப்யூஸ், மூணாவது விர்ச்சுவல் அப்யூஸ். செக்ஷன் 3(2)ல் இன்னமுமே எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க வாட் இஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் ப்ராமிஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது வெளிப்படையாவோ இல்லைனா மறைமுகமாக அவங்கக்கிட்ட வாக்குறுதி கொடுக்கறது, ப்ராமிஸ் பண்ணுறது, நான் உன்னை இந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்குறேன், உனக்கு இந்த கிரேட் வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு உயர் பதவி தரேன், அந்த மாதிரியான வாக்குறுதி கொடுத்து பாலியல் தேவைகளுக்கு அவங்கள தூண்டுறது. ரெண்டாவது, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் ஆஃப் டிட்டர்மினேஷனல் ட்ரீட்மெண்ட் இன் ஹர் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நீங்கள் இந்த மாதிரியான பாலியல் தேவைகளுக்கு ஒத்துக்கலைனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள த்ரெட் பண்ணுறது, அதாவது மிரட்டி பாலியல் தேவைகளை அவங்க தீர்த்துக்கிறது. அண்ட் வேறு என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் த்ரெட் அபவுட் ஹர் ப்ரெசன்ட் ஆர் ஃப்யூச்சர் எம்ப்ளாய்மெண்ட். நீ இப்போ இப்படி இருக்க, ஃப்யூச்சரில் நான் உன்னை அப்படி நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதாகட்டும், நீ இன்னைக்கு நல்ல போஸ்டிங்கில் இருக்கல, நாளைக்கு ஃப்யூச்சரில் பாரு உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்லாம் மிரட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுறதுமே இந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் இன் ஹர் ஒர்க்
or creating an intimidating or offensive or hostile work environment for her. அப்படின்னா தேவையில்லாமல் அவங்களோட ஒர்க்கில் போயிட்டு தலையிடுறதாகட்டும், இல்லை புதுசாக அவங்கக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுறது, அவங்கக்கிட்ட அஃபென்சிவாக நடந்துக்கிறது, இருக்கக்கூடிய அந்த இடத்த அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது, இது எல்லாமுமே கூட இந்த இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான்னு சொல்கிறாங்க. ஹியூமிலியேட்டிங் ட்ரீட்மெண்ட் லைக்லி டு அஃபெக்ட் ஹர் ஹெல்த் ஆர் சேஃப்டி. இந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு மன ரீதியாவோ அல்லது பாதுகாப்பு ரீதியாவோ ஏதாவது பாதிப்பு நம்ம ஏற்படுத்தும் பொழுது இந்த இடத்துல அதுவுமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு திஸ் ஆக்ட் செக்ஷன் 2A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரீவ்டு உமன்னா யாரு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. இன் ரிலேஷன் டு எ ஒர்க் பிளேஸ், எ உமன் ஆஃப் எனி ஏஜ் வெதர் எம்ப்ளாய்ட் ஆர் நாட் who alleges to have been subjected to any act of sexual harassment by the respondent. அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்க எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்டாக இல்லைனாலும் சரி, யார் ஒருத்தவங்க ரெஸ்பாண்டன்ட்னா அந்த எதிர்த்தரப்பினர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டை அலீஜ் பண்ணுறாங்களோ, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ, அவங்கள தான் நம்ம இங்கே அக்ரீவ்டு உமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த இடத்துல அந்த உமன் 18 வயசு இருக்கணுமா, எத்தனை வயசு இருக்கணும், 12 வயசு இருக்கணுமா, இல்லை 60 வயசு இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ உமன் ஆஃப் எனி ஏஜ் ஹூ இஸ் எம்ப்ளாய்டு இன் சச் எ டுவெல்லிங் ஹவுஸ் ஆர் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அங்கே நடக்கக்கூடிய அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கு அந்த பெண்ணுக்கு எனி ஏஜ், எந்த வயசு வேணால் இருக்கலாம், இந்த இடத்துல எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே குறிப்பிடல. செக்ஷன் 2M ரெஸ்பாண்டன்ட்னா யாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ பர்சன் அகெயின்ஸ்ட் whom the aggrieved woman has made a complaint. யார் ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் அந்த பெண் புகார் அளிச்சிருக்காங்களோ அவங்கள தான் ரெஸ்பாண்டன்ட்னு இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ எம்ப்ளாயினா யாரு அப்படின்றத செக்ஷன் 2F சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி which means a person employed at a workplace for any work on regular, temporary, ad hoc or daily basis, either directly or through an agent, including a contractor, with or without the knowledge of the principal employer, whether for remuneration or not, or work on a voluntary basis or otherwise, whether the term of employment or express or implied and includes a co-worker, a contract worker, probationer, trainee, apprentice or called by any other such name. இப்போ நான் படித்ததுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்க, டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறவங்க, தினக்கூலிக்காரங்க, ஏஜென்ட்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, கான்ட்ராக்டுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்க, ட்ரெயினி, அப்ரெண்டிஸ், இவங்க எல்லாரையுமே இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயின்னு தான் சொல்கிறாங்க. அப்போது whether for remuneration or not or working on a voluntary basis, இப்படின்னா ரெமுனரேஷன் அப்படின்றது வந்து கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம். கேஷ்ன்ற சென்ஸ் வந்து காசுக்காக வேலை செய்கிறவங்க. இப்போ கைண்ட் இந்த சென்ஸ் அப்படின்றது என்ஜிஓவில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணுறவங்க, நார்மலாகவே சோஷியல் ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுமே கூட இந்த ஆக்ட் கீழே வந்து கிளைம் பண்ணிக்கலாம், கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த ஆக்டோட மெயின் ஹீரோவை பார்க்கலாம். கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அடுத்தது லோக்கல் ஏரியா கமிட்டி ஆர் லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதாவது 10 பேருக்கு கம்மியாக ஒர்க் பண்ணுறவங்க இருக்க இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கமிட்டி லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்க, என்ஜிஓ, சோஷியல் ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்றது வேலை செய்யக்கூடிய இடத்துல 10 பேருக்கு மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இந்த இடத்துல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி மூலயமா அவங்க அணுகி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கான தீர்வை அவங்க தேடிக்கலாம். இந்த இடத்துல இந்த கமிட்டியில் ஒரு சேர்பர்சன் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிப்பாக இதில் ஹெட்டாக இருக்கக்கூடிய மெம்பர் வந்து உமனாக தான் இருப்பாங்க. செக்ஷன் 7(2) என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த சேர்பர்சன் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் தி இன்டர்னல் கமிட்டி
ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் எ பீரியட் நாட் எக்ஸீடிங் 3 years ஃப்ரம் த டேட் ஆஃப் நாமினேஷன் ஆஸ் மெம்பர். எந்த டைமில் அவங்க இந்த கமிட்டியில் மெம்பராக நாமினேட் ஆகுறாங்களோ அந்த டைம்லேருந்து 3 வருஷத்துக்குள்ள வரைக்கும் தான் இந்த கமிட்டியில் தொடர முடியும். இதே ப்ரொசீஜர் தான் அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய சேர்மனுக்கும்.